இயேசுவுடன் நாம் நிகழ்ச்சியில் 24ஆம் பாகத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று கர்த்தருடைய வார்த்தை பார்ப்பதற்கு முன்னாடி ஒரு பாடலை பாடலாம். மாயை மாயை எல்லாம் மாயை, மாயை மாயை எல்லாம் மாயை, வானத்து கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை, இந்த வானத்து கீழே பூமிக்கு மேலே எல்லாம் மாயை. அன்பு இல்லா உலகத்தில் வாழ்கின்ற மனிதனே, அன்பை தேடியே அங்கும் இங்கும் ஓடாதே. அன்பு இல்லா உலகத்தில் வாழ்கின்ற மனிதனே, அன்பை தேடியே அங்கும் இங்கும் ஓடாதே. இயேசு என்ற தெய்வத்தின் அன்பு ஒன்று போதுமே, இயேசு என்ற தெய்வத்தின் அன்பு ஒன்று போதுமே. ஆமென். இயேசப்பா அன்பு தவிர உலகத்தில் எந்த அன்பு பெரியது கிடையாது. இயேசப்பா பாரபட்சம் இல்லாமல் அன்பு நம்மளை செலுத்துறாரு. கர்த்தருடைய அன்பு மிகப்பெரியது. இன்று நம்ம கர்த்தருடைய வார்த்தையை பார்ப்போம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை நீங்க சொல்ற வார்த்தை. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும், பார்த்தீங்கன்னா நீங்க உலகத்துல நீங்க எவ்வளவு பெரிய பணக்காரா இருக்கலாம், எத்தனையோ சொத்து வாங்கியிருக்கலாம், எவ்வளவு நீங்க ரிச்சா வாழலாம். ஆனாலும் அது கர்த்தருக்கு நீங்க உங்க ஜீவனை நீங்க நஷ்டப்படுத்திட்டீங்கன்னா அது பிரயோஜனம் கர்த்தர் சொல்றாங்க. அதான் பார்த்தீங்கன்னா மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். அதாவது நம்ம கடவுளுக்கு இப்போ ஏசப்பா சொல்றாருன்னா, நீங்க உலகத்தை பூரா பிடிச்சிட்டீங்க, லாஸ்ட்ல உங்களுக்கு ஜீவன் கெட்டு போச்சு, உங்களோட உடம்புக்கு சரீரம் கெட்டு போச்சு அப்படின்னா நீங்க ஒன்றும் செய்ய முடியாது. பல உதவிக்கு வேலை வச்சிருக்கலாம், பல சொத்து வச்சிருக்கலாம், சொந்தக்காரங்க சொத்தெல்லாம் நீங்க அபகரிச்சு நீங்க வச்சிருக்கலாம், இல்லாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாவமான சேர்க்கையில் சொத்தை நீங்க அபகரிச்சு வச்சிருக்கலாம். என்ன பிரயோஜனம்? உங்க உடம்புல சரீரத்தில் விளைவின நோய் வந்துச்சுன்னா நீங்க அதெல்லாம் சேர்த்து வச்சு பிரயோஜனமே இல்லை. அப்போ நீங்க உண்மையான அன்பு தேடணும். இயேசுப்பாவை நீங்க தேடும் போது நீங்க சொத்து எது நினைக்கிறீங்க? பூலோகத்தில் சேரக்கூடிய சொத்து இல்லை, பரலோகத்தில் உங்க பேர் எழுதப்பட்டாங்க பார்க்கணும். பரிசுத்தமான வாழும்போது நம்மளுடைய பேர் பரலோகத்தில் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்படும். அப்போ பூலோகத்தில் இருக்கக்கூடிய சொத்து எல்லாமே அழியக்கூடிய சொத்து. அதனால நீங்கள் ஒவ்வொருவரும், நான் எல்லாத்தையும் சொல்லலை, ஒவ்வொருவரும் ஒரு சில சொல்றேன். இது ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து நம்ம கர்த்தருடைய வார்த்தை கேட்டு நடக்கும்போது கர்த்தர் நமக்கு மகிமையான வாழ்க்கையை கொடுப்பார். கர்த்தருக்கு மகிமை.